தொழிலில் உள்ள தடைகள் எல்லாம் விலக்கி உங்களுடைய வேலை ஆட்கள் உங்களுடைய பேச்சை கேட்பாங்க. நீங்கள் அப்படியே மைண்டில் நினச்சோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னுமே அவங்க செஞ்சு முடிப்பாங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் உட்காந்து அவங்களுக்கு புரிய வச்சு பேசி செஞ்சு எதையும் கவனிக்காத உங்களுக்கு கஷ்டப்படுத்தி வந்த அத்தனை விதமான தொழிலாளர்களும் அத்தனை விதமான செயல்பாடுகளுமே அப்படியே ஒரு டிப்ரெஷனில் வெளியே போயிட்டு உங்களுக்கான ஒரு ஒரு தகுதி, உங்களுக்கான திறமை என்ற செயல்பாடுகளை அவங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, நமக்காண்டி நம்மளுடைய முதலாளி எவ்வளோ செஞ்சுருக்காரு, நமக்காண்டி நம்மளுடைய மேலாளர் எவ்வளோ விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. உண்மையிலேயே ஒரு மாற்றம் உண்டு. அதேபோல் கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐக்கியம் உண்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு சேரலாமா வேண்டாமா, என் கணவர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காரு, நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், அவர் என்னை கேட்க மாட்டேங்காரு, எனக்கு எப்பயுமே ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நினைக்கிற கன்னிராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ஐயா கல்யாணம் ஏன் முடிச்சேனே தெரில, கல்யாணம் முடித்து நான் படுற பாடு போதுன்றா சாமிங்கிற மாதிரி வந்துருச்சு, இந்த 1.5 வருஷத்தில் நான் பேசாமல் எங்கேயாச்சும் எதை சொல்ல எங்கிட்ட காட்டுக்குள்ளே போய் உட்காந்துடலாமாலாம் நினச்சிட்டேன், எனக்கு வாழ்க்கையே ஒரு வெறுத்து போச்சு அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கன்னிராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, அப்படியே ஒரு மாற்றம், அப்படியே ஒரு சூழ்நிலை, அப்படியே ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஆனந்த காற்று அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலை உறுதியாக உங்களுடைய 2 பேருடைய உண்மையான உணர்வுகள் இருக்கும் பட்சத்தில் உறுதியாக உங்கள் 2 பேரை நீங்கள் 2 பேருமே புரிஞ்சுக்கிடுவீங்க.